ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரம தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். கோமதி இந்த வீட்டோடைய மாப்பிள்ளை தங்கராஜும் அது மட்டும் இல்லாமல் ரேவதியையும் விருந்துக்கு கூப்பிட்டுருந்தாங்க. எங்கள் ஊர் சமையலை பற்றி உங்களுக்கு இன்னும் சரியாக தெரியாதில்ல, எங்கள் ஊர் சமையலாம் கொக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக நான் சமைச்சு போடுறேன், வீட்டுக்கு வாங்க விருந்துக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. வர வரைக்கும் சரின்னு சொல்லிட்டு கடைசி நிமிஷம் வரைக்கும் ஃபோன் பண்ணி தான் கூப்பிடணும்னு தங்கராஜ் உட்காந்துட்ருக்காரு. ரேவதிக்கு இவரை ஒவ்வொரு நாளும் சமாளிக்கிற வேலைக்கு போதும் ஆகுதுடா கடவுளே அப்படின்னு தான் மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்காங்க. சுரேஷ் கூப்பிட்டாரு, அடுத்து அவருடைய அப்பா கூப்பிடலன்னாரு, அப்பா கூப்பிட்டாரு. என்னங்க யோசிச்சுட்ருக்கீங்க, அடுத்து அண்ணன் கூப்பிடணுமான்றாங்க. டே உன் அண்ணன் என்னடி என்னை கூப்பிட்றது, உன் அண்ணன் கூப்பிட்டாலே நான் போக மாட்டேன்டி அப்படின்னு உட்காந்து சொல்லிட்டு இருக்காங்க. அவனுக்குன்னு ஒரு மரியாதை இருக்காடி, அவன் ஃபோன் பண்ணால் முதல்ல நான் எடுத்து பேசிடுவேனா, நான் வந்துடுவேனா அப்படின்றாங்க. அதான் தெரியுது இல்லைங்க, அதான் சுரேஷ் அப்பா எல்லோரும் கூப்பிட்டுட்டாங்கல்ல கிளம்பலான்றாங்க. சரிம்மா எல்லாரும் கெஞ்சுறாங்க, இதுக்கு மேலே விட்டால் அழுதுருவாங்க போல இருக்கு, காலையே விழுந்துருவாங்க, நான் போயிட்டு வரேன் சும்மா அப்படின்றாங்க. சரிடா போயிட்டு வான்னு சொல்கிறாங்க. ரேவதிக்கு அப்போ தான் உசிரே வருது. ரெண்டு பேரும் சேர்ந்து கிளம்புறாங்க, கார்லேயும் போயிட்டுருக்காங்க. இங்கே பாரடி, அங்கே போனோமா விருந்து சாப்பிட்டோமா வந்தோமான்னு இருக்கணும், போய் அங்கே தேவையில்லாத அந்த அம்மா கிட்ட உட்காந்து உரண்டை இழுத்துக்கிட்டு கதை பேசிக்கிட்டு ஏதாச்சும் பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான், வீட்டுக்கு வந்து அப்புறம் என்ன நடக்குன்றது தெரியும்ல அப்படின்னு போகும்போது தங்கராஜ் கூட்டிகிட்டு போகிறாரு. அதெல்லாம் நான் எதுவும் பேச மாட்டேங்க, போனீங்களா எல்லாருக்கிட்டையும் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டுட்டு சாப்பிட்டுட்டு அமைதியாக வந்துடுவேங்க அப்படின்னு ரேவதி சொல்கிறாங்க. ஆமாடி, இங்கெல்லாம் இப்படி தான் சொல்வேன், பிறந்த வீட்டுக்கு போன உடனே எல்லாத்தையும் மறந்துடுற அப்படின்றாங்க. இங்கே அதுக்குன்னு பிறந்த வீட்டுக்கு போனால் எதுவுமே பேசக்கூடாதுன்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப ஓவருங்கன்றாங்க. என்னடி என்ன சொல்லிட்டு இருக்க அப்படின்னு. ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு ரேவதி சொல்லிட்டு அங்கே கிளம்பலான்னு போயிட்டுருக்காங்க. இங்கே எல்லாமே விருந்து தடபுடலாக சமைச்சு வச்சுருக்காங்க. ஸோ ஏற்கனவே கோமதி மதி கேட்ட மாதிரியே அந்த பொண்ணு கேட்டதில் என்ன தப்புன்றதுனால அவங்களுடைய வீட்டில் தேவையில்லாமல் பேசிட்டாங்க மதியோடைய அத்தையும் மாமாவும். அப்போ ஒரு பஞ்சாயத்து ஆகி பிரச்சனையாகி சமாதானமானதுனால அவங்க இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் வீட்டுக்கு வந்திருக்கிற விருந்தாளின்னு அவங்கள எதுவும் சொல்லக்கூடாதுன்னு எல்லாருமே எதுவுமே சொல்லாமல் தான் இருக்காங்க. ஏன் இன்னைக்கு கிச்சனில் எல்லாரும் வந்தப்போ இது என்ன வெறும் கூத்தாக இருக்குது, எல்லாரும் கிச்சனில் உட்காந்து இப்படி சமைச்சிட்ருக்காங்க, விருந்து சமைக்கிறது நம்ம மட்டும்தானே, அவங்க மட்டும் சமைக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டாங்க. கூட ஹெல்ப் பண்ணுறது அவங்களுடைய மருமக. ஸோ நம்மளுடைய மருமகளும் அவங்கள எப்படி நம்ம கேள்வி கேட்கறது, சமைக்கக்கூடாது ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு நாம் எப்படி சொல்ல முடியும், நம்ம சும்மாவே வாயாடும் அப்படின்னு வந்த அவங்களுடைய மனைவி இப்போது அவங்களும் வந்த உடனே நீங்களும் இந்த வேலையெல்லாம் செஞ்சு கொடுங்கன்னு உடனே உட்காந்து இந்த வேலையெல்லாம் செய்கிறாங்க. இதுவே எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த வேலையை நான் செய்யும்போது ஹெல்ப் பண்ணலாம்ல, இந்த அத்தை சும்மாவே நம்மளையே வேலை வாங்கிட்டுருக்கு, இதை செய் அதை செய்யணுன்னு நம்ம செய்கிற வேலையையும் நம்மளை கரெக்டாக செய்ய விடுறதில்ல, அதை ஒரு விஷயத்த செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளேயே நமக்கே பல வேலை சொல்கிறாங்க. இதுக்கு நான் ஹெல்ப் பண்ணலாம்ல எனக்காக நான் சமைக்கிறப்போ அப்படின்னு தான் மலர் நினச்சிட்ருக்காங்க. ஒரு வழியாக விருந்தெல்லாம் சமைச்சு முடிச்சுட்டு எல்லாத்தையும் கூட்டி முடிச்சிடுறாங்க. ரெடியாக எல்லாத்தையும் டைனிங் டேபிளே எடுத்து வச்சிடுறாங்க. கொஞ்ச நேரத்துல அவங்களும் வந்துடுறாங்க. இதோ உங்கள் மாப்பிள்ளை வந்துட்டாரு போல இருக்கு, இந்த நவரு நான் டீ வைக்கிறேன்றாங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி எதுக்குமா டீ அப்படின்றாங்க. ஆமாம் இல்லை, சரி தண்ணியாச்சும் கொண்டு போகிறேன்னு தண்ணி கொண்டு போகிறாங்க. 2 பேர் தானே வந்திருக்காங்கன்னு 2 டம்ளரில் தண்ணி எடுத்துகிட்டு கோமதி போகிறாங்க. வாங்க உள்ளே வாங்க அப்படின்றாங்க. இதோ வரும்னு தங்கராஜும் வராங்க. வாமா ரேவதி அப்படின்றாங்க. நல்லா இருக்கீங்களாம்மா அப்படின்னு. நான் நல்லா இருக்கேம்மா வாங்க, நீ தான் நேற்று ட்ரிப்புக்கு வராமல் போயிட்ட, நீ வருவேன்னு நாங்கள் எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்தோம், ஏன் மாப்பிள்ளை கடைசி நிமிஷத்தில் வேலைன்னு சொல்லிட்டு வராமல் போயிட்டீங்களாமே, குழந்தைங்களையும் ரேவதியாச்சும் கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு போயிருக்கலாம் அப்படின்றாங்க. இல்லைம்மா அவசர வேலையா, அவங்களை கூட்டிகிட்டு வந்து விடுறதுக்கு கூட நேரம் இல்லை, அதான் அப்படியே கிளம்பி போயிட்டேன், கடைசி நிமிஷம் வரைக்கும் ரெடி ஆகிட்டு தான் நின்றுட்டு இருந்தாங்க, போகலான்னு எந்திரிக்கிறப்போ முக்கியமான வேலை வந்துடுச்சா, அதான் நான் கிளம்பி போயிட்டேன், இல்லைனா முன்னாடியே எனக்கு வேலை இருக்கிற விஷயம் தெரிஞ்சிருந்தா நான் குழந்தைங்களையும் ரேவதியாச்சும் கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு போயிருப்பேன் அப்படின்னு தங்கராஜ் நல்லாவே உருட்டுறாரு. இதெல்லாம் கேட்டு ரேவதிக்கு பயங்கர அதிர்ச்சியாகவே இருக்குது. பாவி மனுஷன் எப்படி பேசுகிறாரு பாரு, கூட்டிகிட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு கதையாக அழுக்கிறாரு அப்படின்னு தான் ரேவதி நினச்சிட்ருக்காங்க. அடுத்து கோமதி கூப்பிட்டு வந்து உட்கார வச்சதுக்கு அப்புறமா சரி ஏற்கனவே லேட் ஆகிடுச்சு சாப்பிடலாமா எல்லாருமே அப்படின்றாங்க. இப்போ தானே வந்திருக்கோம், கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிடலாம் அப்படின்றாங்க. மாப்பிள்ளை உங்களுக்கு ஓகே தானே, டைம் கரெக்டாக ஆகிடுச்சி அதான் மாப்பிள்ளை அப்படின்றாங்க. எங்கே என் மச்சான் சுரேஷ் இன்றைக்கனா இருக்கானா இல்லை வேலைன்னு சொல்லிட்டு ஓடிட்டானா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எனக்கு ஃபோன் பண்ணா அப்படின்றாங்க. மாமா அப்படின்னு சுரேஷ் உள்ள ரூம்லேருந்து வராரு. வாடா சுரேஷ் அப்படின்றாங்க. என்ன மாமா அப்படின்றாங்க.
அதெல்லாம் இருக்கட்டும்டா, உன் வேலை எப்படி போகுது அப்படின்னு. நான் தான் சொன்னேன்ல மாமா, ரொம்ப பிஸியாக போயிட்டே இருக்குது அப்படின்னு. சரி சுரேஷ், எல்லாம் உட்காந்து சாப்பிடலாமா அப்படின்றாங்க. என்ன மாமா, விருந்தே உங்களுக்காக தான் கோமதி அம்மா ரெடி பண்ணியிருக்காங்க, நீங்கள் வந்தால் சரி மாமா. நடுங்க மாமா. அக்கா எப்படிக்கா இருக்க சுரேஷ் அப்படின்னு சொல்லிட்டு, வாங்க எல்லாரும் போய் உட்காந்து சாப்பிடலான்றாங்க. இவங்க ரேவதியும் ஸோ அவங்களையும் உட்கார வைக்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்தே சாப்பிடலாமேன்னு ஃபேமிலியாக உட்காந்து எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. வகை வகையாக கோமதியும் நிறைய செஞ்சுருக்காங்க மலர் மாதிரி. இது அவங்க தனியாக செய்யலை, எல்லாரும் ஹெல்ப் பண்ணதுனால செஞ்சுருக்காங்க. ஸோ தனியாக எல்லாரும் அவ்வளோ விருந்து ரெடி பண்ணுறது ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் கூட சேர்ந்து நிறைய பேர் ஹெல்ப் பண்ணி அவ்வளோ டிஷ் செய்கிறது ஒரு விஷயந்தான். ஸோ அந்த மாதிரி தான் கோமதி செஞ்சுருக்காங்க. அப்புறமா எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கோமதி வழக்கம் போல் மீன் துண்டு, எலும்பு துண்டு அது எல்லாத்தையும் இதில் வைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மதி எப்படி ஒரு விஷயம் செஞ்சாங்களோ அதே மாதிரி அவங்களாச்சு ஒரு குட்டி குட்டி பிளேட் எல்லாருக்கும் வச்சாங்க. ஆனால் இவங்க 2 பேருக்கும் 3 பேருக்கும் ஒரு பிளேட் அப்படின்ற மாதிரி வைக்கிறாங்க. எல்லாருமே சாப்பிட்டுட்டு எலும்பை இந்த துண்டு இதில் வச்சுடுங்க, கீழே வச்சிங்க அப்படின்னா கையில் காலில் படும், குத்திக்கும், ஒரு மாதிரி கசகசன்னு இருக்கும், வீடு க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்றாங்க. இதை கேட்ட உடனே எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி தான், என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஸோ அப்படி அவருடைய மதியோட மாமா கிட்ட வச்சப்போ அவருமே அன்னைக்கு வீம்பா என்னுடைய வீடுன்ட்டு சாப்பிட்டுட்டு கீழே போட்டவர் இன்னைக்கு கோமதி வச்ச உடனே வேற வழி இல்லாமல் அதிலே தான் வைக்கிறாரு. தங்கராஜும் சாப்பிட்டுட்டு வேற வழி இல்லாமல் அதில் தான் வைக்கிறாரு. தம்பி சாப்பாடு நல்லா இருக்குங்களா, இது வைக்கட்டுங்களா, அது வைக்கட்டுங்களா, முட்டை வைங்க, இந்தாங்க நல்லி எலும்பு சாப்பிடுங்க, இந்த வீட்டோடைய மாப்பிள்ளை நீங்கள், இந்த வீட்டுக்கு ஆணிவேரே நீங்கள் தான். கோமதி இன்னும் கொஞ்சம் விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க. தம்பி சாப்பாடை பற்றி எதுவுமே சொல்லவே இல்லையா அப்படின்றாங்க. இல்லைம்மா சாப்பாடு நல்லதாக இருக்குது, குறை சொல்கிறதுக்கு ஏதாச்சும் இருந்தால் தானே வாயை திறந்து குறைன்னு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு தங்கராஜ் சொல்லிட்டு சாப்பிட்றாரு. இந்த மனுஷன் எப்போ எப்படி அணியனாக மாறுறாருன்னு தெரியவே மாட்டேன்னு ரேவதி ஒரு பக்கம். ரேவதியுமே அம்மா சாப்பாடு நல்லாதாம்மா இருக்குது, எந்த குறையும் இல்லை அப்படின்னு சாப்பிட்டுட்டு இருக்கவும் அப்படி தங்கராஜ் பார்த்து முறைக்கிறாரு. ஸோ மதிக்கும் மலருக்குமே இது ஆச்சரியமாக இருக்குது. அன்னைக்கு நாம் ஒரு விஷயத்த செஞ்சால் யாருக்காச்சும் ஏதாவது ஒரு விஷயம் செய்ய சொல்லி சொன்னால் அது குத்தம். இன்னைக்கு கோமதி அம்மா பார்த்தியா இந்த வீட்டையே எப்படி மாற்றிட்டாங்கன்னு சொல்லிட்டு, இப்படியே இருந்தால் நம்ம வீடு எப்படி இருக்கும் மதின்றாங்க. ஆசை தான், ஆனால் நடக்கிறது இவங்க இருக்கிற வரைக்கும் தானே, அது வரைக்கும் சந்தோஷப்பட்டுக்க வேண்டியது தானே மதி மலர்கிட்ட சொல்லவும். அது சரிதானே உட்காந்து எல்லாருமே சாப்பிட்றாங்க. சுரேஷ் மலரும் மதியை கூட உட்காந்து சாப்பிட்டு சொல்கிறாங்க, இருக்கட்டும் நாங்கள் அப்புறம் சாப்பிட்டுக்கிறோன்னு. அட வாங்கம்மா உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்றாங்க. வாங்க உங்கள் புருஷன் கூட சேர்ந்து உட்காந்து சாப்பிடுங்கன்றாங்க. மதி சுரேஷ் கூட உட்காந்துக்கிறாங்க, மலரும் உட்காந்து சாப்பிட்டுட்டே இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே பீஸ் வைக்கும்போது சாப்பிட்டுட்டே இருக்கவும் நம்ம சுரேஷ் பார்த்திங்க அப்படின்னா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. மதியம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. மதிக்கு அதிகமாக பீஸ் வச்சுருக்குறாங்க. மீன்லாம் சாப்பிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு மட்டன் சாப்பிடும்போது ஸோ அவங்கக்கிட்ட பீஸ் அதிகமாக இருக்குது, நல்லி எலும்பெல்லாம் இருக்குது, ராவ்பாக்கெலாம் கஷ்டப்படுறவர் சுரேஷ் தான் அப்படின்னு மதி என்ன நினச்சாங்களோ தெரியல. அவங்க சாப்பிட்டுட்டே இருக்கும்போது யாரும் பார்க்காதப்போ ஸோ பீஸ் எடுத்து சுரேஷோடைய இலையில் வச்சுடுறாங்க. இதை மதி மட்டும்தான் நோட் பண்ணுறாங்க, வேறு யாரும் கவனிக்கிறது கிடையாது. பார்த்துட்டு அமைதியாயிட்டாங்க. மதியமே அவள் புருஷனுக்கு தானே மதி வச்சா, நாம் இதில் என்ன கேட்குறதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் மதியம் மேலும் கீழையும் பார்க்குறாங்க. அப்புறம் சாப்பிட்றாங்க. இதில் எதுவும் கலக்கல, நானும் அதை தான் சாப்பிட்றேன் அப்படின்றாங்க. என்ன இவ நமக்கெல்லாம் வைக்கிறாளேன்னு ஆச்சரியமாக பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எல்லாரும் எந்திரிச்சு முடிக்கிறாங்க. முடிச்சதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. சரி அப்புறம் நாங்கள் அப்படியே புறப்படுறோம் அப்படின்றாங்க. என்ன மாப்பிள்ள உடனே கிளம்புறீங்க, உங்களுக்காக ஸ்வீட்டு பாயாசம் எல்லாம் செஞ்சு வச்சுருக்கேன் அப்படின்றாங்க. இல்லைம்மா இதுவே வயிறு ஃபுல்லாகிடுச்சு, வேலை இருக்குது கிளம்பணும் அப்படின்றாங்க. இவளை இங்கே விட்டால் கூத்தடிச்சிட்டே இருப்பா அப்படின்னு தான். ஸோ சாப்பிட்டு முடிச்ச உடனே அவங்க எல்லாருக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்காங்களா, அதனால தான். ஸோ அதுக்கப்புறம் கிளம்பலான்னு சொல்லிட்டு இவர் போய் இங்கே எப்படி நின்றுவார், 5 நிமிஷம் கூட நிற்க முடியாதே, காலில் சுடு தண்ணி ஊற்றின மாதிரி. சரிங்க தம்பி உங்களுக்கு எல்லாத்தையும் நான் பேக் பண்ணி கொடுத்துட்றேன், நீங்கள் வீட்டுக்கு போய் சாப்பிடுங்க, அம்மாவும் குழந்தைங்களும் வருவாங்கன்னு ஆசைப்பட்டோம், அவங்களும் வரல, அவங்களுக்காகவும் பேக் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஸோ பிளாஸ்டிக் டப்பா நிறைய இருக்குது. ஸோ அதிலெல்லாம் பேக் பண்ணி ஸ்வீட் செஞ்சது, ஸோ பாயாசம் குலோப் ஜாமுன் இதெல்லாம் செஞ்சுருக்காங்க. அதெல்லாம் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா பேக் பண்ணி ஒரு பையில் போட்டு ரேவதிக்கிட்ட இதை எடுத்துகிட்டு போய் குழந்தைங்களுக்கு கொடுக்க சொல்லி கொடுக்குறாங்க. இதெல்லாம் சத்தானது தான், ராகி கோதுமை இதெல்லாம் தான் சேர்த்து பண்ணேன், இதெல்லாம் மைதா கடையில் வாங்கினதோ எதுவுமே கிடையாது, வீட்டிலே செஞ்சது தான், குழந்தைங்களுக்கு தைரியமாக கொடுக்கலான்னு கொடுக்குறாங்க. சரிம்மா ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எங்களுக்காக விருந்து வச்சதே பெரிய விஷயம், அதில் குழந்தைங்களுக்கும் யோசிச்சு அவங்களுக்காகவும் செஞ்சு பேக் பண்ணி கொடுக்குறீங்களே அப்படின்றாங்க. குழந்தைங்க வரலன்னு உடனே முடிவு பண்ணிட்டேன், செஞ்சாச்சு கொடுத்து அனுப்பணும்னு, அதாம்மா அப்படின்றாங்க. சரிம்மா ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு ரேவதி சொல்கிறோமோ அப்படியே வயிறு எரியுது நம்ம தங்கராஜுக்கு. ஸோ அவங்களுடைய அம்மா குழந்தைங்களுக்கு என்னத்தை செஞ்சு கொடுப்பாங்களோ, கண்டத்தை போனத்தை கொடுப்பாங்கன்னு அனுப்பாத அங்கேயே வச்சு
நினச்சிக்கிட்டாங்க. ஆனால் உண்மையிலே ரேவதிக்கு எந்த ஒரு மனசு, அதாவது கோமதிக்கு ஸோ என்ன தான் பார்த்து பார்த்து செஞ்சு கொடுத்தாலையும் நம்ம தங்கராஜ் வந்து அது வாங்கிட்டு போவாரா என்னன்றது முழுசாக தெரியல. போகிற வழியிலே எங்கேயாச்சும் தூக்கி நாய்க்கு போட்டுட்டு போனாலையும் போவார். இந்த தங்கராஜ் கிட்ட என்ன வக்கு இல்லையா, பணம் இல்லையா, காசு இல்லையா, செஞ்சு திங்க முடியாதா, சோத்துக்கு வழி இல்லைன்னு போட்டு கொடுக்குறாங்களோ அப்படின்னு நிறைய வந்து பார்த்திங்க அப்படின்னா தங்கராஜ் வந்து பேசுவார். என்ன பண்ண போகிறாரோன்னு தான் ரேவதி பயந்துகிட்டே அந்த பேக் எடுத்துகிட்டு போகிறாங்க. சரி அண்ணி, சரிம்மா அப்புறம் நாங்கள் வரோம், சுரேஷ் வரேன், அண்ணன் வரேண்ணே அண்ணி அப்படின்னு வீட்டில் அப்பா அம்மான்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு கிளம்புறாங்க. மதி வராங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி பார்த்து போ ரேவதி அப்படின்னு வீட்டில் எல்லாருக்கிட்டையுமே மாமா வரேன், அத்தை வரேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு வரேங்க அப்படின்னு கோமதிக்கு சொல்லவும், சரிங்க மாப்பிள்ள போயிட்டு வாங்க அப்படின்னு அடுத்து சுரேஷ்கிட்டையும் சுரேஷ் வரேன்னு சொல்லிட்டு நேராக அதுக்கப்புறம் போயிட்டே இருக்காங்க. வேறு யாருக்கு அவர் போய் மதிப்பு கொடுத்து மதியோ மலரையோ இங்கே நம்ம பாக்கியராஜுக்கிட்டேயோ வரேன்னு ஒரு வார்த்தை சொல்லிடுவாடா. சுரேஷ் அவர் பக்கம் இவ்வளோ நாளாக இருந்தார். மதியை கல்யாணம் பண்ணி வச்சு மதியை அடக்கி ஆண்டலாம் அவருடைய கௌரவத்துக்காக நாம் ஏற்பாடு பண்ண கல்யாணம் நின்று போயிடக்கூடாதுன்றதுக்காக அவசரமாக அவருடைய சுயநலத்துக்காக சுரேஷ் விருப்பம் இல்லைனாலும் சுரேஷை மிரட்டுற மாதிரியே நான் சொன்னால் சரியாக தான் இருக்கும் அப்படின்னு மதியை சுரேஷ்க்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. ஆனால் மதி எப்போ சுரேஷோட லைஃப்பில் வந்தாங்களோ அப்போவே சுரேஷ் அவருடைய மாமா கிட்ட போகிறது குறைச்சிக்கிட்டாரு. கொஞ்ச நாள்லேயே எல்லா பிரச்சனையும் சரியாயிடுச்சு. இப்போ அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் சுரேஷ் வீட்டுக்கு வந்தால் அவர் இஷ்டத்துக்கு இது என்னோட எருமை திமிர் பிடிச்சவ படுத்துட்ருக்கா அப்படின்னு லைட்டை போடுவார், ட்ரெஸ்ஸில் எடுப்பார், ஃப்ரெஷ்அப் ஆகிடுவார், அவர் பாட்டுக்கு பெட்ஷீட்டை டக்குன்னு இழுத்து போத்திட்டு தூங்குவார். ஆனால் இப்போது அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் எங்கே மதி எந்திரிச்சிருவாங்களோன்னு சைலண்ட்டாக எந்திரிச்சு டார்ச் அடிச்சுக்கிட்டு அவரோட ட்ரெஸ்ஸில் எடுத்துக்கிட்டு சைலண்ட்டாக போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்து தூங்குறாரு. ஸோ இந்தளவுக்கு ரெண்டு பேருமே மனம் மாறி இருக்குது. ஸோ மதியுமே கோவப்பட்டு இது வரைக்கும் சுரேஷையும் எதுவுமே சொல்லலை. உண்மையிலேயே அவங்க ரெண்டு பேருமே மாறிட்டாங்க. சுரேஷ் அவருடைய வேலை எவ்வளோ முக்கியம், அவரோட வேலையில் எவ்வளோ அவர் பொறுப்பாக இருக்காரு அப்படின்றத வச்சு மதி சுரேஷை புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னதான் நம்ம பார்வையில் நம்ம கண்ணோட்டத்தில் நம்ம கிட்ட வந்து கோவமாக நடந்துக்கிட்டாலே அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பார்க்கும்போது அவர் கரெக்டாக தான் அவருடைய வேலையை செய்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு ஸ்டூடெண்ட் கிட்ட காலேஜில் வந்து நடந்துக்கிறதுக்கு அதுக்கப்புறம் அடுத்தடுத்து நடந்துக்கிறதுக்கான காரணமும் அவர் என்னன்றதை சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு எல்லாம் முழு காரணமே அவரோட மாமா மட்டும்தான். அவருடைய மாமா கூட சேர்ந்தாரு அப்படின்னா எல்லாமே கெட்டு போச்சு. அவர் பேச்சை கேட்டால் அவர் என்ன சொல்கிறாரோ தப்பான விஷயங்கள் எல்லாத்தையுமே இது சரி இது தவறுன்னு தெரியாமல் ஒரு போலீஸ் வேலையில் நேர்மையாக இருந்துக்கிட்டு தப்பான விஷயத்த கூட செய்வார் இவர். அதனால் அவருடைய மாமா கிட்ட இவர் அதிகமாக பழக விடக்கூடாது அப்படின்றத மதி நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. ஏன் இந்த விஷயத்தை பற்றி மலர் கூட சொல்லியிருக்காங்க, அவருடைய மாமா கூட சேர்ந்து தான் சுரேஷ் கெட்டு போயிட்டான், அப்படி இல்லைன்னா அவன் ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு. ஸோ இப்போ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் நடந்துகிட்ருக்கு. இப்போது அவர் டியூட்டின்னு டியூட்டிக்கு போயிட்டு வீட்டுக்கு வர்றதே டைமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இதில் மாமா மறந்துட்டு இல்லைடா கல்யாணம் ஆனதுக்கப்புறமா சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு பார்த்ததுக்கும் அண்ணன் கொடைக்கானலுக்கு கூட்டிகிட்டு போகிறான், என்னமோ அண்ணனால் வேலை வந்த மாதிரி அப்படி இப்படின்னு அவர் தேவையில்லாமல் பேசுகிறாரு. ஆனால் வேலை வந்ததுக்கான காரணம் மதி தான். எல்லாருமே ஃபோர்ஸ் பண்ணி தான் மதியை ஸோ வேலை வாங்குறதுக்காக அங்கே வந்து உட்கார சொன்னீங்க, லெட்டர் நீங்கள் தான் எழுதுனீங்க. ஸோ வேலை அன்னைக்கு மதி வந்து கோவப்படாமல் அந்த இடத்துல உட்காரல அப்படின்னா அவங்க கோவப்பட்டு வர முடியாதுன்னு சொல்லியிருந்தா எதுவுமே அங்கே நடந்திருக்காது. நீங்கள் என்ன தான் உருட்டி மிரட்டி லெட்டர் எழுதி வச்சுருந்தாலையும் ஸோ அதை நல்லா வந்து சுரேஷும் புரிஞ்சுக்கிட்டதுனால தான் ஸோ மதி மேலே இன்னமும் அதிகமாக கோவப்படாமல் அமைதியாக இருக்காங்க. ஸோ இப்போ ஃபேமிலியில் எல்லாருமே விட்டு கொடுத்து புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மதி அவங்க அப்பா அம்மா மலரை வேலை வாங்குறத மட்டும்தான் அவங்களால தாங்கிக்க முடியல. அவங்களோட அத்தையும் மாமாவும் அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு மட்டும் எதிர்த்து பேசுகிறாங்க. இப்போது கொஞ்ச நாளாக சுரேஷ் கிட்ட கூட அந்த அளவுக்கு கோவப்பட்டு பேசுறதும் கிடையாது, ஏன் சுரேஷும் பேசுறது கிடையாது. ரெண்டு பேரும் விட்டு கொடுத்து தான் இருக்காங்க. ஸோ அவங்க கணவன் மனைவியாக கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய ஹஸ்பண்ட் அவர், ஸோ நம்மளுடைய மனைவி அவ அப்படின்றத மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது வரைக்கும் வெளியில் கூட வாயை திறந்து மதி என் ஒய்ஃப், இவர் என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு இன்னும் சொன்னது கிடையாது. ஸோ மனசுக்குள்ளே தான் வச்சுருக்காங்க ரெண்டு பேருமே. கண்டிப்பாக கோமதி, மீனா, ராஜு இவங்க எல்லாருமே வந்து இங்கிருந்து கிளம்புறதுக்குள்ள அவங்கள கண்டிப்பாக சேர்த்து வச்சுட்டு தான் வந்து போவாங்க. இப்போயும் ஒவ்வொரு சொந்தக்காரங்க மூமெண்ட்டில் தான் வந்து அவங்க ஒன்றாவே சேர்றாங்க. வெளியில் எங்கேயாச்சும் ட்ரிப் போனால் ஸோ சேர்ந்து இருக்கிற ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இதே மாதிரி தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குலதெய்வ கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது எல்லாரையும் கூப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்றாங்க. வண்டி வேன் வச்சுக்கிட்டே போகலாம் அப்படின்றாங்க. சந்தோஷம் தானே, எல்லாருமே போகலாம் அப்படின்னு இவங்களும் இருக்காங்கன்னு சொல்லிட்டு குலதெய்வ கோயிலுக்குலாம் போகலாம்
போகல அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சுரேஷ்க்கும் மதுக்கும் கல்யாணம் ஆனதுக்கப்புறமா நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடைசியாக வந்தது, திரும்பவும் ஒரு தடவை போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் தாலி பிரித்து கோக்காமல் கூட மதுக்கு இருக்குது. ஸோ போயிட்டு வந்துடலாம். இப்போது சுரேஷ்க்கும் வேலை கிடச்சி நல்லபடியாக அவனும் வேலைக்கு போயிட்டுருக்கான். அவனுக்காக குலதெய்வ கோயிலுக்கு வரேன்னு வேண்டிக்கிட்டது தானே சுரேஷ்க்கு வேலை கிடச்சா, அதனால் போயிட்டு வந்துடலான்னு எல்லாரும் முடிவெடுக்கிறாங்க. போகும்போது மதியோட அப்பா அம்மாவையும் கூட்டிகிட்டு போகலான்னு பேசுகிறாங்க. அப்படி கூப்பிட்டுட்டு போகலான்னு பேசும்போது நம்ம கோமதி இருந்துக்கிட்டு, ஏன் மலருடைய அப்பா அம்மாவை கூப்பிடலைங்களா அப்படின்றாங்க. அத்தை எனக்கு அப்பா இல்லைன்றாங்க. ஓ சாரி, அவங்களுடைய அம்மாவையும் தம்பியும் தானே இருக்காங்க, அவங்களையும் கூப்பிடலாமேன்றாங்க. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல, ரொம்ப அதிர்ச்சியில் இருக்காங்க. கோமதியை இப்போ எதிர்த்து பேசுறதும் கிடையாது, நாங்கள் அவங்கக்கிட்ட பேசுறதில்ல அப்படி இப்படின்னு பழைய கதை பேசவும் அவங்க விரும்பலை. அப்படி இருக்கிறப்போ மலரே உன் அம்மாவுக்கு ஃபோன் போட்டு கொடுமா, அவங்களையும் கூப்பிட்டுட்டோம், மதியோட அப்பா அம்மாவை கூப்பிடுற மாதிரி அப்படின்றாங்க. இப்போது அமைதியாகவே மலர் நின்றுட்டுருக்காங்க. ஐயோ இருக்கட்டும்னு, ஏம்மா உன் அம்மா வரணும்னு உனக்கு ஆசை இல்லையா என்ன அமைதியாக நின்றுட்டுருக்க, ஃபோன் பண்ணி கொடுன்னு மலர்கிட்ட கேட்கவும் அவங்களும் கால் பண்ணி கொடுக்கவும், இந்தாங்க லைனில் இருக்காங்க, நான் யாருன்னு கூட அவங்களுக்கு தெரியாது, நீங்கள் பேசுங்க அப்படின்னு கொடுத்துடுறாங்க அவருடைய அப்பா கிட்ட. அவர் முதல்ல வாங்குறாரு, ஆனால் பேசுறதுக்கே தயக்கமாக இருக்குது. அவங்களுடைய அத்தைக்கிட்டே கொடுத்துடுறாங்க. ஹலோ அப்படின்னு உடனே நான் லட்சுமி பேசுகிறேன் அப்படின்றாங்க. அவங்களுடைய அம்மாவுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. நாளைக்கு குடும்பத்தோட குலதெய்வ கோயிலுக்கு எல்லாருமே போகலான்னு இருக்கோம், நீங்களும் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு கூப்பிட்டுடுறாங்க. மலருக்கு இது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ நாளில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததே கிடையாது. கோமதி இதை செஞ்சு கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் மலருக்கு எல்லா விதத்துலேயும் சப்போர்ட்டாக இருக்காங்க. ஏன்னா உங்களுடைய பொண்ணு மாதிரி பார்த்துக்கிறீங்கன்னு கோமதி கிட்ட ரொம்பவே சந்தோஷப்பட்டு மலர் அழுந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு, இதை நான் உங்கள் வாழ்நாள் முழுக்க மறக்கவே மாட்டேன். இது வரைக்கும் கல்யாணம் ஆகி நான் இந்த வீட்டுக்கு வந்த நாள்லேருந்து என் அம்மாவையும் என் தம்பியையும் ஒரு நாயை விட கேவலமாக தான் நடத்தியிருக்காங்க. எந்த நல்லது கெட்டதுக்கும் கூப்பிட்டதில்லை. சுரேஷோட கல்யாணத்துக்கே போனால் போதும் தான் கூப்பிட்டாங்க. இப்போ நீங்கள் இந்த ஒரு விஷயத்துக்கு அவங்கள கூப்பிட்டு ரொம்பவே பெருமைப்படுத்திட்டீங்க எங்களை. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவங்க என் கூட இருக்கணும்னு ஆசைப்படுவேன். எதுவுமே நடக்காமல் நான் மனசுக்குள்ளே எல்லாத்தையும் வச்சுட்டு இந்த குடும்பத்துக்காக மட்டுமே வாழ்ந்துட்டு இருந்தேன். நீங்கள் பண்ண ஒரு விஷயம் ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு மலர் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஸோ இதோட இந்த எபிசோட வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.